இந்த புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு பெரியவர் தர்பூசணி கடை வச்சுருக்காரு. அவர் வச்சுருக்கிறது சும்மா ஒரு டேபிள் போட்டு 2 சேர் போட்டு அந்த கடையை நடத்திட்டு இருந்திருக்காரு. அந்த கடை அந்த லொக்கேஷன் பார்த்தா மெயின் ரோடு மாதிரி கூட தெரியலை. சும்மா ஏதோ ஊருக்குள்ளே ஒரு பிளாட்டு காடு மாதிரி இருக்குது. அங்கே ஏதோ அந்த வழித்தடம் இருக்கும் போல இருக்குது. அந்த இடத்துல ஊருக்குள்ளே ஏதோ ஒரு கடை போட்டு வச்சுருக்காரு. இது முன்னாடி என்ன சம்பவம் நடந்ததுன்னு அதில் அந்த வீடியோ இல்லை, யாரும் சொல்லவும் இல்லை. ஆனால் நடந்த சம்பவம் என்னென்னா, 2 போலீஸ்காரங்க போகிறாங்க. அவர் அந்த கடையை எட்டி உதச்சி தள்ளி விடுறாரு, பொருளையும் தட்டி விடுறாரு. எதுக்கு இந்த அநாகரிகமாக, எதுக்கு இது? அதாவது ஒரு இடத்துல கடை வைக்கக்கூடாது, பர்மிஷன் வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் இருந்தால் கூட ஓகே. எந்த ஒரு கடையாக இருந்தாலும், அது 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கட்டும், எந்த ஒரு பெரிய லெவல் ஆளாக இருக்கட்டும், சின்ன லெவல் பிளாட்ஃபார்ம் கடையாகட்டும், இவங்களும் இந்த போலீஸும் சரி, நடைபாதை கடையை சரி பண்ணுறான் அப்படின்ட்டு இந்த டிராஃபிக்கு இந்த இவங்களும் சரி, கடையை எடுக்க சொல்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த கடையை அடித்து உடைக்கிறது, பொருள்களை நாசம் பண்ணுறது, இதுக்கு அவங்களுக்கு யாரும் உரிமை கொடுக்கறது? இந்த மற்றவங்களுடைய பொருளை சேதப்படுத்துறதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இந்த மாதிரி போலீஸை தான் உடனே டிஸ்மிஸ் பண்ணணும். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ஆள், ஒரு ஹிந்திக்காரன் கடையில் இருந்தோடனே அந்த போலீஸ்காரர் அந்த ஆளே ஷூ கிடையாது. ஷூ என்னமோ இத்து போன ஒரு ஷூவை போட்டு வந்திருக்காரு. அது யூனிஃபார்ம் ஷூவும் கிடையாது. இஷ்டத்துக்கு என்னமோ இந்த ஆள் தான் பெரிய கவர்மெண்ட்டே இந்த ஆள் தான் நடத்துகிற மாதிரியும், அந்த கடையை இந்த ஆள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வச்ச மாதிரியும், நான் சொல்லிட்டேன் இத்தனை மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு, நீ என்ன பெரிய பிடுங்கியா அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா? நீ சொன்னால் நீ பெரிய பிடுங்கி, நீ சொன்னால் கடை தரக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் அது? அப்போ இந்த மாதிரி ஆளுங்களை தான் உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணணும். அதே சமயத்தில் சென்னையில் நாடக நடிகராக, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரான்னு தெரில, ஆனால் ஃபாலோவர்ஸ் நிறையா வச்சுருக்காரு ஆள். ஒரு போலீஸ் ஜீப் நிற்குது, போலீஸ்காரங்களாம் நிற்கிறாங்க. இவர் போய் வாண்டடாக எதுக்கு இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க பிரச்சனையாக நின்றுட்டுருக்கோம், கிளம்புப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் இவர் வாண்டடாக போயிட்டு ஹீரோயிசம் காட்டுறாரா என்ன எதுன்னு தெரியல. அப்போ அந்த போலீஸ்காரங்க ஏற்கனவே ஏதோ டென்ஷனில் இருக்காங்க. அவங்க எப்படியே பேசுனா ஏறு ஜீப்பில் அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அந்த வீடியோ கீழே போய் கமெண்ட்ஸை பார்த்தா, இப்போ இதில் எப்படி சித்தரிக்கிறாங்க அப்படின்னு போலீஸ்காரங்க இப்படி தான் இருப்பாங்க, ஆனால் பின்னாடி அதாவது பேக் ஸ்டோரி என்ன இருக்குது அப்படின்னு தெரியாது. இவ்வளோ தைரியன்றதை விட கேட்கலாம். ஆனால் யார்கிட்ட கேட்கணும், எதுக்காக கேட்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சரி, இதே ஆள் போலீஸ்காரங்களை போய் கேட்குறாரு இல்லையா? அப்போ அவங்களுடைய ஒர்க், போலீஸ்காரங்க அவங்க ஒர்க்காக வந்திருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ப்ராப்ளம் அந்த ஏரியாவில் உன் வீடு இருக்கிறதுனால அவங்கள போய் கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவங்க டியூட்டியாக வந்திருக்காங்க, என்ன பிரச்சனையோ அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, ஓகே. சரி, நீ கேட்கலாம். ஆனால் அதை எப்படி கேட்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் முக்கியமாக அதுக்கு பின்னாடி